ஷேய் பிரம்மா டெல்லி மகாராஷ்டிரா நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கேளப்பா, நீ ஆர்டர் போட்ட, இப்போ கணக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. டெல்லி டு தமிழ்நாடு ஓடிக்கொண்டே இருக்கும். இதை வச்சு எல்லாம் ஆடு மாடு கோழி பறவைகளை பூரா அறுத்து சாப்பிடுதான். என் பூமியை விற்கான், என் பூமியை கூறு போடுறான், என் பூமியை பில்டிங்காக கட்டியிருக்கான், என் பூமியை 2ஆம் நம்பரை திரிச்சிருக்கான். நான் நீதிமானா உட்கார்ந்துருக்கேன் கைலாசத்தில், கணக்கை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கார். டெல்லி நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார்ட்ட கேட்கார், கணக்கை கொடு, என் கணக்கு கொடுக்க இல்ல உலக நாடு அடிச்சு போடுவேன், அழிச்சு போடுவேன், இறக்கிடுவேன் கீழே மாற அப்படிங்க. ஒரு மிதி மிதிச்சு நொறுக்கி விட்டுருவேன். ஆட்டத்துக்கு நான் பூமியில கொடுக்கல, செஞ்ச சேட்டை பண்ணி வச்சிருக்கான் அரசியல்வாதி. அதுக்கு செய்தி வாசிப்பாக நீதிமன்ற கோர்ட்ல இருந்து வாசிக்க கூடாது. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. நான் உட்கார்ந்து கணக்கு போடுறேன், நீ ஏன் எடுத்து கடவுள் உட்கார்ந்து இருக்காரு, நீ ஏன் கொடுக்கல? அந்த கேள்வி கேட்கார். நீதிமன்றம் உட்கார்ந்துருக்க, ஏன் நீ கணக்கு கொடுக்கல? டெல்லி மகாராஷ்டிராவில் நீதிமன்ற கோர்ட்ல கேட்கார். தப்பு நீ செஞ்சு வச்சு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டை அரவணைச்சு நடத்த முடியாது, புரிஞ்சிக்கோ. இதுதான் நீதிமன்ற கோர்ட்ஸ் கைலாசம் சொல்லிட்டார். நான் வச்சதான் சட்டம். நான் தப்பு செஞ்சா உள்ள செயலர்ல போடுவேன், கடலுக்குள்ள கொண்டு போயிட்டார். ராணுவ முப்பட வானரப்படை வச்சு முக்கால் சத்தியம், புரிஞ்சிக்கோ. இப்ப நாய் எல்லாம் கொந்தளிக்க விடுவார், புரியுதா? நாய்க்குட்டி வையும். நீதிமன்றம் அழிக்கிறதே நாய்க்குட்டி அழிச்சிருச்சு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, பைரவர் வாகனம் நாய்க்குட்டி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டை அழிச்சிருச்சு, முடிஞ்சு வச்சு. நீ எப்போ உள்ள தூக்கி போட்டு லாக்கு பண்ணுவேன்னு நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி நீ வாயிட்டு கணக்கு இட்டியோ அப்பே அது வாயிட்டு எல்லா நீதிமன்றத்திலையும் நீ நாசமா போயிடுவன்னு அது வாக்கு விட்டுருச்சு. தப்பு செய்யக்கூடாது. அதுக்கு அது நாய்க்குட்டி இப்போ ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு அது போராட்டத்தை அது தூக்கி நடக்கு. கடவுளே காப்பாத்துங்க அப்படின்னு அது கேட்டுக்கொண்டே இருக்கு. நாய் இப்பத்த நீ உள்ள தூக்கி அடைக்க, இப்பத்த இவருக்கு கோவம் வருது, புரியுதா? இவர் கோவம் வரணும்ல, கடவுளுக்கு கோவம் வரணும். நீ தப்பு செய்யறது கடவுளுக்கு கோவம் வரணும். நிலப்பரப்பை அழிச்சு வச்சிருக்கான், அதை ஏன் நீ பார்க்கல? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, எத்தனை ஏக்கர் ஏர்போர்ட்டு போடுற செடியை போடுறதுன்னு தமிழ்நாடுல இருந்து டெல்லி வரைக்கும் முதலமைச்சர் வாசிச்சிருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் நீ பார்த்தியா பார்க்கலையா? இதுக்கு நிலப்பரப்பு எங்க, என் பூமி எங்கன்னு கேட்காரு. என் சொத்து எங்க? 12 ஜோதிலிங்கம் 13 உட்கார்ந்து கணக்கு விடுதே, முக்கால் சத்தியம்.